ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை கடந்து சென்ற இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் அதிக நீரோட்டம் காரணமாக மாலுமியின் கட்டுப்பாட்டை இழந்து பின்னோக்கி இழுத்து வரப்பட்ட பரபரப்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன், இந்த சம்பவம் குறித்தான முழு கள விவரங்கள் என்ன? வணக்கம். பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் தூக்கப்பட்டு கொச்சியில் இருந்து விசாகப்பட்டினம் செல்வதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பாம்பன் துறைமுகத்தில் வந்து காத்திருந்தது. இந்த நிலையில் இன்று துறைமுக அதிகாரிகள் அனுமதி பெற்று பாம்பன் ரயில் பாலம் தூக்கப்பட்டு இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் பாம்பன் தூக்குப்பாலத்தை கடந்து சென்ற சில நிமிடங்களிலேயே கடல் நீரோட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக முன்னோக்கி செல்ல முடியாமல் மாலுமியின் கட்டுப்பாட்டை இழந்து கப்பல் பின்னோக்கி இழுத்து வரப்பட்டு பதவரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பாம்பனில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தின் மீது மோதும் நிலைமைக்கு வந்த நிலைமையில் திடீரென கப்பலை மாலுமி கட்டுப்படுத்தியதால் நூல் இலையில் வந்து பாம்பன் பாலம் தப்பியது. இதையடுத்து கடற்படைக்கு சொந்தமான கப்பல் பின்னோக்கியே இழுத்து செல்லப்பட்டு நீரோட்டம் குறைவான இடத்தில் சென்ற பின்னர் கப்பலானது நிறுத்தப்பட்டது. இதையடுத்து நீரோட்டம் குறைந்த பின்னரே கப்பல் கடந்து செல்ல முடியும் என்பதனால் கப்பலை பாம்பன் துறைமுகத்தில் நிறுத்த அதிகாரி அறிவுறுத்தினால் இதனால் சாலை பாலத்தில் இருந்த அந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் அந்த அங்குமாக ஓடிய கப்பலை பின்னோக்கி இழுத்து வர காட்சியை கண்டு அவர்களின் பதவியேற்பை ஏற்படுத்தியதோடு அங்கு சிறிது நேரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.